ஹலோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு மார்ச் 12, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறது உங்க கூட நான் நிலா. அண்ட் நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸும் எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா, மத்த சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா எங்க ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ந்து கியூரேட் பண்றாங்க. அதனால தான் ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்ல நியர்லி 80% நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. சீரியஸ்லி, மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் கூட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இனி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்கேயும் அலைய வேணாம், நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க போதும். சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். நம்ம பிரதமர் மோடி கேரளாவுக்கு போயிருக்காரு. அங்க என்ன விஷயம்? ஆமா, கேரளால எர்ணாகுளம்ல 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை தொடங்கி வச்சிருக்காரு. அதுல முக்கியமானது கொச்சி ரிஃபைனரியில இருக்கிற பாலிப்ராப்பிலின் யூனிட். இது பெட்ரோலியம் செக்டாரை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஓ வாவ், வேற என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்? அதோட ஷாரனூர் ஜங்ஷன், குட்டிப்புறம், சங்கனசேரியில மாடர்னைசேஷன் வேலைகளையும் புதுசா பாலக்காட் பொள்ளாச்சி ட்ரெயின் சர்வீஸையும் தொடங்கி வச்சிருக்காரு. சூப்பர். அடுத்த நியூஸ், ஜன ஔஷதி சப்தாஹ் 2026. இது என்ன செலிப்ரேஷன்? இது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் கண்டக்ட் பண்ற ஒரு அப்சர்வன்ஸ். மார்ச் 1 7 வரைக்கும். எதுக்குன்னா PM பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா, அதாவது PMBJP கீழே கிடைக்கிற ஜெனரிக் மெடிசின்ஸோட அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி பத்தி அவேர்னஸ் உண்டாக்கத்தான். ஜெனரிக் மெடிசின்ஸ்னா பிராண்டட் மருந்துகளோட அதே ஃபார்முலா, ஆனா விலை ரொம்ப கம்மி, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இந்த வருஷத்தோட தீம் ஜன் ஔஷதி, அஃபோர்டபிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி, குட் ஹெல்த் வித் சேவிங்ஸ். இப்போதைக்கு இந்தியா முழுக்க 18,000க்கும் மேல ஜன ஔஷதி கேந்திராஸ் இருக்கு. மார்ச் 2027க்குள்ள இது 25,000 மாத்தணும்னு கவர்மெண்ட் டார்கெட் வச்சிருக்காங்க. கிரேட் நியூஸ். இப்போ அடுத்தது கிரீன் ஃபியூவல் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தின ஒரு அப்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரீன் அமோனியா மற்றும் கிரீன் மெத்தனாலுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை அஃபீஷியலா நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆமா, இது நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஒரு ஃபியூவலை கிரீன் சர்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு சில எமிஷன் லிமிட்ஸ் இருக்கு. கிரீன் அமோனியாக்கு 1 கிலோ அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண 2.1 கிலோக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் எமிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ கிரீன் மெத்தனாலுக்கு? கிரீன் மெத்தனாலுக்கு 1 கிலோ மெத்தனாலுக்கு 1.25 கிலோக்கு மேல CO2e எமிஷன்ஸ் இருக்கக்கூடாது. இதுல யூஸ் பண்ற ஹைட்ரஜன் கூட கிரீன் டெஃபினிஷனை மீட் பண்ணணும். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். இத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குமே? அஃப்கோர்ஸ், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது BEE தான் இதுக்கு நோடல் அத்தாரிட்டி. அவங்க தான் இந்த கிரீன் ப்ராடக்ட்ஸை மானிட்டர், வெரிஃபை அண்ட் சர்டிஃபை பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம தமிழ்நாடு பக்கம் வருவோம். PM மோடி திருச்சிலையும் சில ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணிருக்காரே. ஆமா, திருச்சிராப்பள்ளியில 15,650 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானது பாரத் பெட்ரோலியமோட சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். CGD நெட்வொர்க்னா? வீட்டுக்கெல்லாம் குழாய் மூலமா கேஸ் சப்ளை பண்றது. இந்த ப்ராஜெக்ட் மூலமா நீல்கிரிஸ் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சுமார் 9 லட்சம் குடும்பங்களுக்கு பைப்டு நேச்சுரல் கேஸ், அதாவது PNG கிடைக்கும். இனிமேல் சிலிண்டர் தூக்குற வேலை மிச்சம். சவுண்ட்ஸ் குட். வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ்? பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா கீழே கட்டப்பட்ட 370 கிலோமீட்டர் ரூரல் ரோட்ஸையும் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அதோட கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு புது ஹைவே பைபாஸ் ப்ராஜெக்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆசம். அடுத்த நியூஸ் கொஞ்சம் டெக்கா இருக்கு. ஆதார் செக்யூரிட்டிக்காக பக் பவுண்டி ப்ரோக்ராமை UIDAI லான்ச் பண்ணிருக்காங்க. பக் பவுண்டின்னா ஹேக்கர் கிட்டேயே போய் எங்க சிஸ்டம்ல ஏதாவது ஓட்டை இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு தரோன்னு சொல்றதுதான். இது மூலமா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஆதார் சிஸ்டம்ல இருக்கிற வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. So, it's like using good hackers to fight bad hackers. Interesting. ஆமா, இதுக்காக 20 எக்ஸ்பீரியன்ஸ்ட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அண்ட் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை கோமல்ஹோ IT பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி கூட பார்ட்னர் பண்ணி UIDAI நடத்துறாங்க. UIDAIயோட CEO புவனேஷ்குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு ரேங்கிங். உத்தராகண்ட் has secured the first position in India. எதுல? இன்டர்ஆபரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதாவது ICJS 2.0. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த டேட்டாவை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB டேஷ்போர்ட் வெளியிட்டிருக்கு.
ஐசிஜேஎஸ்னா சிம்பிளா சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கோர்ட்ஸ், பிரிசன்ஸ், ஃபாரன்சிக் லேப்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலா கனெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம், ரைட்? பர்ஃபெக்ட். உத்தராகண்டோட ஸ்கோர் 93.46. அவங்களுக்கு அடுத்தபடியா ஹரியானா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி குவாலிட்டி கண்டென்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்களோட ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க நியூஸ்க்கு திரும்ப போலாம். இக்கானமில ஒரு முக்கியமான ஃபோகாஸ்ட். கிறிசில் நம்ம இந்தியாவோட ஜிடிபி growth-ஐ ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, கிறிசிலோட அவுட்லுக் படி ஃபினான்ஷியல் இயர் 2027ல இந்தியாவோட எக்கானமி 7.1% வளரும்னு சொல்லியிருக்காங்க. கிறிசிலோட எம்டி அண்ட் சிஇஓ அமிஷ் மெத்தா. கிரேட். நவ் லெட்ஸ் மூவ் டு பேங்கிங். எஸ்பிஐ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. ஆமா, ஜப்பான் பேஸ்ட் MUFG பேங்க் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ், ஏவியேஷன், ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் மாதிரியான செக்டர்ஸ்ல இந்தியன் அண்ட் குளோபல் கிளைண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது தான் இவங்களோட ஃபோக்கஸ். அடுத்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். செபி ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எதிரா ஏஐயை யூஸ் பண்றாங்க. ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்னா ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியால ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறவங்க. இப்போ செபி சுதர்ஷன்ற பெயரால் ஒரு இன்ஹவுஸ் ஏஐ சிஸ்டமை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல மிஸ்லீடிங் ஃபினான்ஷியல் கான்டென்ட்டை மானிட்டர் பண்ணி ஃபிளாக் பண்ணோம். வாவ், சுதர்சன் சக்கரம் மாதிரியே. சோ இதுக்கு ஏதாவது ரிசல்ட் இருக்கா? டெஃபினெட்லி. மார்ச் 2026 வரைக்கும் 1.2 லட்சத்துக்கும் அதிகமான மிஸ்லீடிங் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸை இந்த சிஸ்டம் மூலியமா ரிமூவ் பண்ணிருக்காங்க. செபி சேர்மன் துஹின் காந்தா பாண்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் மூவ் பை செபி. நெக்ஸ்ட், ஃபின்டெக் கம்பெனி கிரெட்க்கு ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு ஃபைனல் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, அவங்களுக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இதனால கிரெட் இப்போ மர்ச்சன்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணி அவங்க சார்பா கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி செட்டில்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம். பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஷோர், ரேசர் பே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கிரெடோட சிஇஓ குனால் ஷா. காட் இட். அடுத்து எஸ் பேங்க் ஒரு புது சேலரி அக்கவுண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒர்க்கிங் விமென்காகவே பிரத்யேகமா எஸ்என்ஸ் விமென்ஸ் சேலரி அக்கவுண்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர், லைஃப் ஸ்டைல் ப்ரிவிலேஜஸ்னு நிறைய ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ் இருக்கு. எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ பிரசாந்த் குமார். நைஸ் இனிஷியேட்டிவ். பேங்கிங்ல கடைசி நியூஸ், HDFC பேங்க் ஸ்விக்கி கூட பார்ட்னர் பண்ணி 2 புது கோ-பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அடடே, இனிமே ஸ்விக்கில இன்னும் மேலும் ஆர்டர் பண்ணலாம் போல. அந்த 2 கார்ட்ஸோட பேரு ஸ்விக்கி பிளாக் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் ஸ்விக்கி ஆரஞ்ச் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. ஃபுட், ஷாப்பிங், லைஃப் ஸ்டைல் கேட்டகரிஸ்ல நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சரி சரி, இப்போ அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரிக்கு போலாம். DPIIT வோல்டாஸ் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது DPIIT, டாட்டாவோட வோல்டாஸ் லிமிடெட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. கூலிங் அண்ட் ஸ்மார்ட் அப்ளையன்ஸ் ஈகோசிஸ்டம்ல இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் கொலாபரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்றது தான் இதோட நோக்கம். இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது ஒரு பிக் டீல் இன் டிஃபென்ஸ். இந்தோனேஷியா நம்ம கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டமா வாங்க போறாங்க. எஸ், இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த டீலோட மதிப்பு $200 to $350 மில்லியன். பிரம்மோஸோட முதல் ஃபாரின் டீல் பிலிப்பீன்ஸ் கூட இருந்துச்சு. இப்போ 2வது டீல் இந்தோனேஷியா கூட. இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபோவோ சுபியாந்தோ. Super proud moment for India. Now moving to international news. Mobile World Congress 2026 நடந்திருக்கு. ஆமா, இது மொபைல் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியோட உலகத்திலேயே மிகப்பெரிய ஈவெண்ட். ஸ்பெயின்ல பார்சிலோனால நடந்துச்சு. இது ஆர்கனைஸ் பண்ணது GSMA. இந்த வருஷத்தோட தீம் தி IQ era. AI அண்ட் அட்வான்ஸ்ட் கனெக்டிவிட்டி தான் மெயின் ஃபோக்கஸ். இந்தியால இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? நம்ம யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா தான் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷனை லீட் பண்ணாரு. அங்க பெங்களூரு பேஸ்ட் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் LTDயோட TJ1600D3 ஹைப்பர் ஸ்கேலபிள் டேட்டா சென்டர் இன்டர்கனெக்ட் பிளாட்ஃபார்மையும் லான்ச் பண்ணாரு. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு.
யூஎஸ்ல டெக்சஸ்ல இருக்கிற பிரவுன்ஸ்வில்ல ஒரு புது ரிஃபைனரிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் $300 பில்லியன் முதலீட்டுல அமைக்க போறாங்க. 300 பில்லியன், ஹியூஜ். ஆமா, இது இந்தியா யூஎஸ் நடத்துற பிப்ரவரியில கையெழுத்தான பைலேட்ரல் ட்ரேட் டீலோட ஒரு பகுதி. இந்த டீல் படி இந்தியா அடுத்த 5 வருஷத்துல $500 பில்லியன் மதிப்புள்ள யூஎஸ் குட்ஸை வாங்க போறாங்க. இது ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க உதவும். ஓகே, இப்போ ஒரு ரொம்ப சீரியஸ் அண்ட் டீடைல்டு டாபிக் குள்ள போறோம். ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் நடத்துற ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வெடிச்சிருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான நியூஸ். யூஎஸ் ஈரானுக்கு எதிரா ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்ற பெயரால் ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி ஆஃபென்சிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேல் ஆபரேஷன் லயன்ஸ் ரோர்ன்ற பெயர்ல ஒரு ஃபுல் ஸ்கேல் மிலிட்டரி கேம்பெயினை தொடங்கி ஈரானியன் லீடர்ஷிப் அண்ட் நியூக்ளியர் சைட்ஸை டார்கெட் பண்றாங்க. இதுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ன்ற பெயரால் ரிட்டாலியேட்டரி மிசைல் அண்ட் ட்ரோன் கேம்பெயினை இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் பேசிஸ்க்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனயி கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. அவருக்கு பதிலா அவரோட மகன் முஜ்தபா கமேனயி அடுத்த சுப்ரீம் லீடரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுல வேற யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? காசிம் சுலைமானி, மேஜர் ஜெனரல் முகமது பக்பூர்னு நிறைய ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதோட விளைவா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடிட்டாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கடல் வழி. உலகத்தோட 20% ஆயில் அண்ட் 20 to 30% LNG இந்த வழித்தடத்துல தான் போகுது. இதனால உலக சந்தையில பெரிய பாதிப்பு இருக்குமே. டெஃபினெட்லி. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை பேரலுக்கு $110 மேல போயிடுச்சு. நாம 85%க்கும் மேல க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றோம். அதுல 50% ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் வருது. ஆயில் விலை $1 ஏறினா கூட நம்மளோட ஆனுவல் இம்போர்ட் பில் $2 பில்லியன் அதிகமாகும். அட கடவுளே, இதனால நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது CAD அதிகமாகுமே. கரெக்ட். CADனா ஒரு நாடு வெளிநாட்டில இருந்து சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்றது. இந்த கான்ஃப்ளிக்ட்னால சாபஹார் போர்ட் ஆபரேஷன்ஸும் பாதிக்கப்படும். மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்ல ஈரானோட ஃப்ரிகேட் ஐரிஸ் தீனா மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. யூஎஸ் அவங்களோட B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிசைல் கேப்பபிலிட்டிஸ் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? ஈரான் கிட்ட கைபர் ஷிகன் அண்ட் கோரம் ஷஹார் 4ன்னு பவர்ஃபுல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ்ல யூஎஸோட பேட்ரியட் அண்ட் THAAD, இஸ்ரேலோட Arrow 3 இன்டர்செப்டர் இருக்கு. இது ரொம்பவே ஒரு வாலடைல் சிச்சுவேஷன். ரியலி காம்ப்ளெக்ஸ். அடுத்து FATF கிரே லிஸ்ட் பத்தின ஒரு அப்டேட். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது FATF, அவங்களோட இன்க்ரீஸ்ட் மானிட்டரிங் லிஸ்ட்ல குவைட் அண்ட் பாப்புவா நியூ கினியாவை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்கு தான் நாம கிரே லிஸ்ட்னு சொல்றோம். ஹை ரிஸ்க் லிஸ்ட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. ஈரான், நார்த் கொரியா அண்ட் மியான்மர் தொடர்ந்து ஹை ரிஸ்க் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. FATF பிரசிடென்ட் எலிசா மத்ராசோ இந்தியா 2010ல இதுல ஜாயின் பண்ணுச்சு. ஓகே, அடுத்து பிசினஸ் கேட்டகரி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லிட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, வெரி லோ எர்த் ஆர்பிட், அதாவது VLEOக்கான சேட்டலைட் சிஸ்டம்ஸை ஜாயிண்ட்லி டிசைன், டெவலப் அண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப். VLEOனா பூமிக்கு மேல 100ல இருந்து 450 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட்ல இருக்கிற ஆர்பிட். காட் இட். ஸ்டேட் நியூஸ்ல கோவா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆமா, கோவா CM பிரமோத் சாவந்த் FY27க்கான 30,195 crore rupees மதிப்புள்ள பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்பாயின்மெண்ட்ஸ்ல 2 முக்கியமான நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்தியன் ஆர்மியோட அடுத்த வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேட் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அண்ட் செகண்ட், பார்த்தனல் கோஷ் HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸோட புதிய MD and CEOவா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. சூப்பர். ஃபைனலி, இம்பார்ட்டன்ட் டேஸ். மார்ச் 1 அன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்சர்வ் பண்ணப்படுது. ஒன்னு சிவில் அக்கவுண்ட்ஸ் டே. 1976ல இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதை கமெமரேட் பண்ணுது. இன்னொன்னு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. இதை UN AIDS அப்சர்வ் பண்றாங்க. 2026க்கான தீம் பீப்புள் ஃபர்ஸ்ட். இதோட சிம்பிள் பட்டர்ஃப்ளை. எக்ஸலண்ட். எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டோம். ஆமா லிஸ்னர்ஸ், இன்னைக்கு டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வெயிட். The day is not over yet. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல நடக்கிற டெய்லி குவிஸ்ல கலந்துக்கோங்க. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட்ல டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So don't miss it.
உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you at 8 p.m. in the quiz. Until then, this is Nila And Sibi signing off from Score Clever. படிங்க, practice பண்ணுங்க, succeed பண்ணுங்க. Bye bye.